வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்னைக்கு உங்ககிட்ட நீங்க வாழ்க்கையில 3 விஷயம், 3 அ மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். அத பத்தி சொல்றேன். இது வந்து நான் ரெகுலரா அதாவது தொடர்ச்சியா எடுக்கிறது. 1 வந்து இரும்பு சத்து. அது நான் எடுக்கிற மாத்திரை வந்து லிவோஜன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இரும்பு சத்து மாத்திரை குறைச்சலா இருக்கும். அது வந்து ஃபெரஸ் ஃபியூமரேட் ப்ளஸ் அது கொஞ்சம் ஈஸியா அப்சார்ப் ஆகும். அதுக்கப்புறம் சின்ன மாத்திரை சைஸ். அதனால தான் அந்த மாத்திரை எடுக்கிறேன். நீங்க எந்த அயர்ன் சத்து மாத்திரைனாலும் எடுக்கலாம். சிரப்பா கூட குடிக்கலாம். இதுதான் கிடையாது. எந்த அயர்ன் சத்து மாத்திரைனாலும். அதுவும் மாதவிடாய் வர பெண்களுக்கு, அதாவது பியூபர்ட்டிலேருந்து மெனோபாஸ் வர வரைக்கும், உங்களுக்கு மாதவிடாய் வருதுன்னா, உங்களுக்கு இரும்பு சத்து குறைச்சலா தான் இருக்கும் அநேகமா. அதனால நீங்க கட்டாயம் போடணும். தினம் 1 போடுறது நல்லது. சரிங்களா? இது 1. இன்னொன்னு வந்து B12 இது நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். ஆனாலும் திருப்பி திருப்பி சொன்னா தான் சார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படும்போது நான் சொல்றேனா இருக்கும். அதனால B12 வந்து நரம்பு சத்து. அதுவும் நெறைய பேருக்கு குறைச்சலா இருக்கு. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும்போது தான் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ, சில சமயம் 4 மாசம் கூட ஆயிடும். அப்பப்போ போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து அது வந்து நெறைய பேருக்கு குறைச்சலா இருக்கும். அத பத்தி ஒரு வீடியோ டாக்டர் பாசுமணின்னு ஆனந்த விகடன், டாக்டர் விகடன் சேனல்ல, யூடியூப் சேனல்ல டாக்டர் பாசுமணின்றவரு என்னோட சீனியர் டாக்டர் டீச்சர். அவர் வந்து சொல்லியிருக்காரு. அத பத்தி நீங்க பார்க்கலாம். பட் B12 ஏன் தேவை அப்படின்றது முக்காவாசி பேருக்கு குறைச்சலா தான் இருக்கும் அது. அதனால அது போடுறது நல்லது. அது மாத்திரையா அவ்வளவா கேட்காது. அதனால ஊசியா போடுறது நல்லது. முடியாதவங்க மாத்திரை போடலாம். 3வது வந்து விட்டமின் டி. இது வந்து டாக்டர கேட்காம போடாதீங்க. ஏன்னா சில பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கல் இருக்கவங்கலாம் இது போடக்கூடாது. தேவைன்னா டாக்டர் மாத்தி குடுப்பாங்க குறைச்சலா. பட் நீங்க வந்து டாக்டர பார்த்துட்டு விட்டமின் டியும் வந்து எலும்பு சத்து, அத தவிர அதுகளுக்கு நெறைய அம் சதைகளுக்கு, தசைகளுக்கெல்லாம் கூட பிரச்சனை வரலாம் அது அது குறைச்சலா இருந்தா. அதனால நெறைய விஷயம் இருக்கு விட்டமின் டில. நீங்க டாக்டர கேட்டுட்டு அது குறைச்சலா இருந்தா போட்டுக்கோங்க. இந்த 3 பத்தியும் உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம்.